தமிழகத்தில் கூடுதல் விலைக்கு மணலை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தார். புதுக்கோட்டையில் 231 கோடி ரூபாய் மதிப்பில் உள்நோயாளிகளுக்காக 700 படுக்கை வசதிகளோடும் பல்வேறு சிறப்பு வசதிகளோடும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தங்குதடையின்றி மணல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மணலை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தற்போது செயல்பட்டு வரும் 28 மணல் குவாரிகளில் இருந்து தினசரி சுமார் 5000 லோடு மணல் பொதுப்பணித்துறை மூலம் பொதுமக்களுக்கு விநியோகப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் கூடுதல் மணல் குவாரிகளை திறந்து பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி மணல் விநியோகம் செய்யப்படும் என்ற கருத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மணல் குவாரிகள் 2 யூனிட் மணல் 1050 என்ற விலைக்கு விற்கப்படுகிறது. எனவே யாரேனும் கூடுதல் விலை வைத்து பொதுமக்கள் மணல் விற்பனை செய்தால் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் படிப்படியாக அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் எனவும் அறிவித்த அவர், இந்த அரசால் கூடுதலாக 1000 மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களும் புதிதாக 305 பட்ட மேற்படிப்பு இடங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1489 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.